ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நேர்மைக்கு கிடைத்த பரிசு. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் எப்பொழுதாவது ஒரு உண்மையான உறுதியான கிறிஸ்தவனின் பக்தி, பொறுமை, விசுவாசம் ஆகிய ஆவிக்குரிய அனுபவங்களை பாராட்டியிருக்கின்றீர்களா? தேவன் விசேஷித்த வல்லமையான தூதை இந்த கடைசி கால சபைக்கு கொடுத்திருக்கிறார். அவையாவன: 1. 10 கட்டளையை கைக்கொள்வது. 2. இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்பது. இந்த 2 காரியங்களையும் அவர்கள் மனச்சாட்சியின்படி நடந்து குற்றமற்று நேர்மையாக தேவனுடைய ஆசையை நிறைவேற்ற ஆவலாக இருக்க வேண்டும். கட்டோரன்சோ 2ஆம் உலகப் போரின் போது மனிதரை உணவாக கொள்ளும் பெற்றோருக்கு பிறந்தவன். அவன் சாலமோன் தீவுகளில் 7ஆம் நாள் அட்வந்து திருச்சபையின் உறுதியான விசுவாசியாக மாறினான். யுத்தம் ஆரம்பமான போது போர் வீரர்கள் தவிர அனைத்து வெள்ளையரும் தீவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அவர் தீவின் மத தலைவராகவும் அரசியல் தலைவராகவும் இருந்து அநேக படை வீரர்களை ஜப்பானிய எல்லையிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றினார். யுத்தத்தின் ஆரம்ப நாட்களில் ஆங்கில படை தளபதியினால் அவனுடைய மனச்சாட்சிக்கும், அதாவது கட்டோரன்சா மனச்சாட்சிக்கும் மத கொள்கைக்கும் சில காரியங்கள் செய்ய சொல்லப்பட்டது. ஆனால் அவன் செய்ய மறுத்துவிட்டான். அந்த கொடுமையான அதிகாரி அவனை சாட்டையால் அடித்தான். இரத்தம் சிந்த சிந்த அவன் முகத்தை பெட்ரோல் சிலிண்டருக்குள் தள்ளி பிரம்பினால் அடித்தார்கள். ஓய்வு நாளுக்கு கீழ்ப்படியக்கூடாது என்றும் அதிகாரிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அவனிடம் கேட்கப்பட்டது. அவன் அதற்கு மறுத்துவிட்டான். கட்டோரன்சா கூறினான், என்னை மன்னித்து கொள்ளுங்கள், என்னுடைய மதமும் வேத கொள்கைகளும் உமக்கு கீழ்ப்படிய சொல்லவில்லை. ஆகையால் என்னுடைய பதில் என்னவென்றால், உங்களுக்கு என்னால் கீழ்ப்படிய முடியாது என்று கூறினான். அந்த அதிகாரி கை துப்பாக்கியை எடுத்து அவன் முகத்தில் அடித்து அவன் மூக்கை சுவரில் சிதைத்தான். அவன் சுய நினைவிழக்கும் வரை கீழே விழுமட்டும் அவனை தலையில் அடித்தான். அவனுக்கு சுய நினைவு வந்தபோது மரத்தில் கட்டி அவனை சுடுவதற்கு போர் வீரனை நியமித்தான். 1, 2, 3 என்று சொல்லும் பொழுது அவனை சுட வேண்டும் என்று அதிகாரி கட்டளையிட்டான். 1, 2 என்று சொல்லிவிட்டு 3 என்ற சொல்ல போகும் பொழுது அவன் வாயிலிருந்து அந்த சொல் வரவே இல்லை. 3 முறை சொல்ல முற்பட்ட போதும் அவன் வாயிலிருந்து அந்த சொல் வரவே இல்லை. மிகுந்த கோபமடைந்த அதிகாரி அவனை முழங்காலால் உதைத்து அங்கிருந்து சென்று விட்டான். ரன்சோக்காக அவனது சபை மக்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். கட்டோரன்சா கடைசியில் இப்படி மாறினான். துயரப்படுகிறவர்களுக்கு நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.